திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் அசபை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும், தேவர் உரைகின்ற திரு அம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற தென் பொது ஆமே. தேவர்கள் தரிசிப்பதற்காக வந்து இங்க இருந்து வழிபடக்கூடிய இடம், பொதுவான இடமா இருக்கிறது சிற்றம்பலம், சிதம்பரம், திரு அம்பலம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அம்பலம் என்பது ஊர் பொது மன்றத்தை அம்பலம்னு சொல்லுவாங்க. இந்த சிறு அம்பலம் என்பது சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடியது. அம்பரம்னா ஆகாயம். நம்ம சிதம்பரத்தை பஞ்சபூத தலங்கள் ஆகாயத்தலம் என்று சொல்லுவோம். அதை சித்தம்பரம், சித்த ஆகாசம் என்று சொல்லப்படும். திரு என்ற அந்த இரண்டு எழுத்துக்களுக்கு ஞானம் என்ற பொருள்படும். திரு அம்பலம் என்பது ஞான சபையை குறிக்கக்கூடியதா இருக்கும். இந்த 3வது வரியில இருக்கக்கூடிய திரு அம்பலம் அதை சொல்றாரு. இந்த திரு அம்பலம் புண்ணிய பூமியா இருக்கிறதுனால இந்த மண்ணுலகத்துல இருக்கிறது. அந்த போக பூமியில இருக்கக்கூடிய அந்த விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் தங்களுடைய போக பூமி வாசம் நிலை பெற்று இருக்கணும் அப்படின்னு இங்க வந்து வணங்கிட்டு போறாங்களாம். இந்த மந்திரப்பாட்டுக்கும் அசபைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த அசபை என்று சொல்லக்கூடிய அந்த ஓம்காரத்தை தியானிக்க தியானிக்க சித்த ஆகாசமாகிய இந்த பரஞான வெளியில தகராலய தரிசனம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அந்த இறைவன் விளங்கி தோன்றக்கூடிய இடம் எதுனா நெஞ்ச தாமரை, அதுதான் தகர ஆலயம்னு சொல்றாங்க. இத சித்த ஆகாசம் என்றும் சொல்லுவாங்க. இந்த காட்சி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டுமே அறிய முடியக்கூடியதா இருக்கும். எல்லாராலும் காண முடியாததால தில்லையில எல்லாரும் வந்து காணும்படி பொதுவில் இறைவன் நடனம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா, உயிருக்கு இந்த உடம்பு, இந்த பிண்டம் தான் உயிருக்கு உடம்பா இருக்கு. அந்த இதுக்கு நடுவுல இருதயம் இருக்கு. இந்த இறைவனுக்கு உடம்பா இருக்கிறது இந்த அண்டமே அவனுக்கு உடம்பா இருக்கு. இந்த அண்டத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம். நமக்கு எப்படி இருதயம் இருக்கோ அது மாதிரி சிதம்பரம் இருக்கு இறைவனுக்கு. இடநாடி அப்படின்னு அந்த அண்டத்தை பிரிச்சோம்னா, இடநாடி பிங்களை நாடின்னு பிரிச்சோம்னா, இடநாடி இலங்கைக்கு நேரா போகுமா, பிங்களை நாடிங்கிறது இமயமலைக்கு நேரா போகுமா. இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான் இந்த சிதம்பரம். இந்த சுழுமுனை நாடின்னு சொல்லக்கூடிய அந்த நடுவுல போகும்போது சிதம்பரத்துல போய் சேரும். அதனால அண்டத்தின் நடுவுல சிதம்பரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிண்டத்தின் நடுவுல இருக்கக்கூடிய இந்த இருதயம், இந்த உள்ள தாமரைய புண்டரீகம் என்றும், அந்த தாமரையின் நடுவுல கொஞ்சம் மிக நுண்ணியமா ஒரு வெளி இருக்குமா. இந்த வெளி இடையில தான் தேவியை விட்டு நீங்காத இறைவன் அங்க இருக்காரு. இந்த எல்லையற்ற பெருவெளிய பிரம்மம் அல்லது சிவம் என்ன சொல்றோம். அந்த பிரம்மமாகிய இந்த பெரு வெளியில பிண்டம் ஆகிய இந்த உடம்பு பிரம்மபுரம் எனவும் சிவபுரம் என்னும் சொல்லப்படுது. இந்த இருதய புண்டரிகம் அது புண்டரிகபுரம் என்று சொல்லப்படுது. இந்த வெளி ரொம்ப நுண்ணியதா இருக்கிறதுனால இத தகராலயம் அப்படின்னு சொல்றாங்க. தகரம்னா சிறுமை, ஆலயம்னா வீடு. இந்த மிக நுட்பமான வீடு. அங்கதான் சிவபெருமன் திருக்கூத்தாடுறாரு. கூத்தாடுமிடம் அரங்கு அம்பலம் என்று சொல்லப்படும். எனவே தகர அம்பலம், இதை தமிழ்ல சொன்னோம்னா சிறுமை அம்பலம். தகரம்னா சிறுமை, அந்த அம்பலம் அதுதான் சிறுமை அம்பலம் தான் சிற்றம்பலம் என்று சொல்லப்படுது. இதனோட மேன்மையை குறித்து திரு என்ற அடைமொழியை சேர்த்து சொன்னோம்னா திரு சிற்றம்பலம் என்றும், பிண்டத்துல இருக்கக்கூடிய அம்பலம் திருச்சிற்றம்பலம், அண்டத்துல இருக்கக்கூடிய அம்பலம் பேரம்பலம் என்றும், இந்த இரண்டையும் இப்ப திருச்சிற்றம்பலம் என்று சொல்ற வழக்கமாயிருச்சு. இந்த சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இல்லாத இடமே கிடையாது. மேலே கீழே எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியது. இதை உணர்த்துறதுக்கு தான் திருமுறை நம்ம ஓதும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொல்றோம். திருச்சிற்றம்பலம் அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இருக்கு. இந்த உள்ள தாமரை என்று சொல்லக்கூடிய ஞான பெருவெளியாய் இருக்கக்கூடிய அங்க ஒளிரக்கூடிய இறைவன் ஞானிகள் மட்டுமே வழிபடக்கூடிய இடமா இருக்கிறதுனால இந்த சிதம்பரம் எல்லாரும் போய்
சகலரும் சென்று வணங்கக்கூடிய பொது இடத்துல இறைவன் நடனம் பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.